எல்லோருக்கும் காலை வணக்கம். பாருங்க, இந்த மீன் தொட்டிக்கு ஒரு கதை இருக்குங்க. ஏன்னா சின்ன வயசில் கிராமத்தில் பார்த்தோம்னா அரட்டாவளைன்னு ஒரு ஒரு மீன் மாதிரி ஒரு வகை இருக்குது. கம்மாயில் பார்த்தா அப்படி அந்த இப்படி தான் இருக்கும். இந்த மீன் மாதிரி அந்த மீன் தான் அரட்டாவளை மாதிரி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு தலைப்பகுதியில் கொஞ்சம் பெருத்து இருக்கும். கம்மாயில் பார்த்திங்கன்னா அந்த அரட்டாவளை நிறையா கிடக்கும். அது மீன் மாதிரி இருக்கும், அது சாப்பிட முடியாது. அப்படியே ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த எங்கள் மொட்டை மாடியில் நான் தூங்குவேன். நல்ல மழை பெஞ்சிருந்துச்சு. மழை பெஞ்சிருக்க நேரம் என்னடா பசங்க க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க மழையில் தொட்டியில். இது பழைய வாஷிங் மிஷினை கொண்டு வந்து மேலே போட்டிருக்காங்க. அதில் தண்ணி நிறைஞ்சு இப்படி கிடக்க பசங்க க்ளீன் பண்ணுங்கடான்னு சொல்லியிருந்தேன். அவங்க நான் சொல்கிறத சரியாக கவனிக்கலை, விட்டுட்டாங்க. சரி, மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் தண்ணி நிறையா கிடந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், அதை நான் மேலே வந்தவன் அந்த தொட்டியை அப்படியே சாய்ச்சி விட்டுட்டேன். அதில் பூரா என்னடா அரட்டாவளையாக கிடக்கு, தண்ணி தேங்கி தான் அரட்டாவளை வந்துச்சு. சொல்ல கிராமத்தில் அரட்டாவளை பார்த்து பழக்கமில்லை எனக்கு. நான் தான் இப்படி இந்த மீன் மாதிரி தான் இருக்கும் அரட்டாவளை தான்டான்னு சொல்லிவிட்டு நான் கவுத்து விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா நான் வாரத்துக்கு ஒரு முறை தான் நான் வருவேன், நான் வேலையை பார்த்துட்டு வேலைக்கு இங்கே ஊருக்கு. அப்போ நான் வந்து மற்ற வாரம் வரும்போது கேட்டுட்டாங்க, இப்போ மேலே இருக்க தண்ணியை கவுத்து விட்டீங்களாப்பான்னு கேட்டாங்க. அதுக்குள்ளே எங்கள் மாமா பையன் ஒருத்தங்க அவங்க மாமனோட அவங்க பசங்கள்லாம் சேர்ந்து தண்ணியை கவுத்து விட்டான்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இந்த தொட்டியில் மீன் கொஞ்சம் வளர்த்துருக்காங்க. அவன் 10th படிக்கிறான். அப்போ அவன் தம்பி ஒருத்தன் என் தம்பி பையன் தான். அவங்க 2 பேர், ஒருத்தன் 10th ஒருத்தன் 7th. அந்த 10th படிக்க என்ன செய்கிறான், அந்த மீன் குஞ்சு வளர்த்து அந்த குஞ்சை பசங்களுக்கு கொண்டு கொடுப்பான் போல. அதில் இங்கே பாருங்கள் இவ்வளோ குஞ்சு. அவன் சொல்லியிருக்கேன், எப்போ இந்த மீன் மேலே தண்ணி ஆர்ப்பா கவுத்து விட்டுன்னு சொன்னேன். ஆமாடா, நான் தானே கவுத்து விட்டேன். அரட்டாவளை இருந்துச்சு, அரட்டாவளில் பார்ப்பா மீன் குஞ்சு பண்ணிட்டேன். அப்படியே ஆர்வமாக வளர்த்துருக்காங்க. இப்போ வாரத்துக்கு வளர்த்துருக்காங்க. இப்போ மீன் குஞ்சு இது குட்டி போட்டோன்னா கொண்டு பசங்களுக்கு கொண்டு கொடுப்பானா பாருங்கள். நம்மளாம் சின்ன வயசில் இப்படி தான் ரொம்ப ஆர்வமாக வளர்த்துருப்போம். எவ்வளோ நம்ம வந்து அவங்க ஆர்வமாக வளர்த்ததை கெடுத்து விட்டால் எப்படி இருக்கும். சின்ன வயசில் சில விஷயங்களை நம்ம ஆர்வமாக செய்வோம். நம்ம அந்த நேரம் யாராவது செஞ்சாங்கன்னா ரொம்ப நமக்கு வேதனையாக இருக்கும். அவனுக்கு தெரியாமல் நான் அரட்டாவளைன்னு நினச்சி அதை கவுத்து விட்டதை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டேன். சின்ன பசங்க ஒரு வேலையை செய்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ பார்த்தேன், இது குஞ்சு குட்டி போட்டுருப்பான்னு சொன்னேன். அதுதான் நான் பார்த்துட்டு ஒரு வீடியோ போடணுன்னு பார்த்தேன். பெரிய மீனாக வந்துட்டுருக்கு. அதுக்காக நான் ஃபுட்டெல்லாம் போட்டுடுறாங்க, அதுக்கு பிளானாக செய்கிறாங்க பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன். அதனால் நம்ம பார்த்து ஒரு இது வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி இது கரெக்டு தானே என்னன்னு செக் பண்ணிவிட்டு அதை அப்புறம் நம்ம செய்யணும். அரட்டாவளையில் மீன் குஞ்சு எவ்வளவோ மீன், அது குஞ்சு நிறையா இருந்துச்சான். நான் அரட்டாவளை நினச்சி போட்டுவிட்டேன், ரொம்ப தப்பாக போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன். மீன் குஞ்சு பாருங்கள்.